ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டாக்கினஸ் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஹவு டு டாக் டு எனி ஒன். இந்த புக்கோட சாப்டர் 6. இந்த சாப்டரில் ஆத்தர் லைல் எதை பற்றி சொல்லியிருக்காருன்னா, ஒருத்தரோட பாராட்டின் வலிமை. நம்ம சின்ன வயசுலேருந்து ஒருத்தவங்களை பாராட்டியோ இல்லை தட்டி கொடுத்தோ ஒரு வேலை வாங்கியிருப்போம். நம்ம அம்மா கிட்ட அப்பா கிட்ட ஒரு டாய்ஸ் வாங்கினா கூட, அம்மா நீ ரொம்ப சூப்பர்மா, அப்பா நீங்கள் தான்ப்பா என் ஹீரோ, இப்படிலாம் ஐஸ் வச்சு ஒரு டாயை வாங்கியிருப்போம். நம்ம வச்ச ஐஸில் அப்பா அம்மாவும் கரைஞ்சி சிரித்த முகத்தோடு வாங்கி கொடுத்துருவாங்க. ஆத்தர் லைல் என்ன சொல்ல வர்றாருன்னா, நமக்கு ஒரு விஷயம் வேணுங்கிறப்ப மட்டும் பாராட்டு மழையை பொழிஞ்சு காரியம் சாதிக்கக்கூடாது, அது ரொம்ப தப்புன்னு சொல்கிறார். பிகாஸ் ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் ஒரு டைம் இல்லைனாலும் ஒரு டைம், ஆமாண்டா இவனுக்கு எதனா தேவைனா மட்டும் நாக்கில் தேனொழுக பேசி காரியத்தை சாதிச்சிடுவான் அப்படின்னு நம்ம மேலே நம்பகத்தன்மை இல்லாமல் போயிடும். பாராட்டு எப்பயுமே செல்ஃபிஷாக இருக்கக்கூடாதுங்க, அது செல்ஃப்லெஸ்ஸாக தான் இருக்கணும். தெரிஞ்சவங்கள நம்ம பாராட்டுறதை விட முகம் தெரியாத பர்சனை நம்ம பாராட்டுறப்ப ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் ரொம்ப ஜென்யூனாக ஃபீல் பண்ணுவாங்க. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு நிறைய பாராட்டு வந்திருக்கும், ஆனால் நம்ம எதை அடிக்கடிக்கு நினச்சி பார்ப்போம்னா, நமக்கு முகம் தெரியாத ஒரு ஆள் நம்மளுக்கு கொடுத்த காம்ப்ளிமெண்ட்டை பற்றி தான் அடிக்கடிக்கு நினச்சி பார்ப்போம். டெக்னிக்கோட பேர் கிரேட் பாயிண்ட் க்ளோரி. அதாவது நம்ம முகத்துக்கு நேராக ஒருத்தவங்களை பாராட்டும் போது தானே இவனுக்கு ஏதோ ஒரு வேலை ஆகணும், அதனால தான் நம்மளை பாராட்டுறான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுவே இன்டெரக்டாக நம்ம காம்ப்ளிமெண்ட் கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லி ஆத்தர் லைல் சொல்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், பாரதி கிட்ட போயிட்டு உன் ஃப்ரெண்டு சிந்து ரொம்ப அழகாக பாட்டு பாடுறாங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் பாரதியும் சிந்துவும் பேசிக்கிறப்ப, ஒரு நாள் என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, சிந்து நீ ரொம்ப சூப்பராக பாட்டு பண்ணியாமே, உன்னை ரொம்ப புகழ்ந்து தள்ளிட்டாங்கடி அப்படின்னு பேசிக்கிறப்ப சிந்துக்கு அந்த காம்ப்ளிமெண்ட் ரொம்ப வேல்யூபிளாக தெரியும். ரொம்ப மகிழ்ச்சியோடு அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இந்த இடத்துல பாரதி கொஞ்சம் தூதுப்புறா வேலை பார்க்குற மாதிரி தான் தெரியும், இருந்தாலும் அவங்க அதை ரொம்ப ஹாப்பியாக பார்ப்பாங்க. பிகாஸ் ஹியூமனோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, ஒருத்தவங்களை பற்றி நம்ம காசிப்போ இல்லை ரூமர்ஸோ கொண்டு போயிட்டு அவங்கக்கிட்ட சொல்லும் போது தான் யோசிப்பாங்க. ஆனால் ஒரு நல்ல விஷயத்த காம்ப்ளிமெண்ட்டை போய் சொல்கிறப்ப ரொம்ப ஹாப்பியாக சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டெக்னிக்கில் நம்ம தான் தூதுப்புறாவை ஆக்ட் பண்ண போகிறோம். ஆமாங்க, நம்ம ஃப்ரெண்டை பற்றி நம்மக்கிட்ட யாராவது எங்கேயாவது காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த காம்ப்ளிமெண்ட்டை நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்குறப்ப அவங்க நம்மக்கிட்ட இன்னும் க்ளோஸ் ஆகணும்னு நினைப்பாங்க. நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுறது என்றைக்கும் காசிப்பில் வராதுன்னு நான் நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு மாடலிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பிக்சரை அவங்க இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த பிக்சரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு டைரெக்டாக மெசேஜ் அனுப்பிச்சு, இந்த போஸ்ட்டில் நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, இன்ட்ரெஸ்ட் இருக்க ஒரு விஷயத்தை நீங்கள் ரொம்ப என்கரேஜ் பண்ணுறீங்கன்னு நினைப்பாங்க, உங்கள்கிட்ட ரொம்ப க்ளோஸாக ட்ரை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டெக்னிக்கில் காம்ப்ளிமெண்ட்டுன்னு நினச்சி ஒருத்தவங்களை எங்கேயோ ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்னு ஆத்தர் லைல் சொல்கிறாரு. ஒரு நாள் ஆத்தர் லைல் லிஃப்ட்டில் போனப்போ அந்த லிஃப்ட் ஆப்ரேட்டர் அவரை பார்த்து சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணி, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்டவுடனே ஆத்தர் லைலுக்கு அவரை சுற்றி நிறைய பட்டர்ஃப்ளைஸ் பறக்கிற மாதிரி இருந்துச்சான். கொஞ்சம் நேரத்திலே, நீங்கள் சின்ன வயசில் மாடலாக இருந்தீங்களோ அப்படின்னு கேட்டாராம். அதை கேட்டவுடனே அவருக்கு சுற்றி இருந்த பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் காணாமல் போயிடுச்சான். ஏன்னா அவர் இன்டைரக்டாக உங்களுக்கு வயசாகிடுச்சு அப்படின்னு ரிமைண்ட் பண்ணுறாரு. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தைகள் யாரையும் எங்கேயோ ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். வார்த்தைகள் ஒருத்தவங்களை சந்தோஷப்படுத்துகிற வரைக்கும் தான் அது நல்ல காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும். அவங்க ரொம்ப சின்னதாக ஒரு வருத்தப்பட்டால் கூட அது காம்ப்ளிமெண்ட் ஆகிடாது. டெக்னிக்கில் நம்ம நார்மலாக ஒரு பர்சன் கிட்ட பேசுகிறப்பவே காம்ப்ளிமெண்ட்டை இன்செர்ட் பண்ண சொல்லி ஆத்தர் லைல் சொல்கிறாரு. அது எப்படி பண்ணுறது? இப்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்லை நம்ம ஒர்க் பண்ணுற பிளேஸில் கொலீக்ஸ் கிட்டலாம் பேசுகிறப்ப, உங்ககிட்ட நான் ஒரு வேலையை கொடுத்தா அதை கடமைக்குன்னு பண்ணாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுறீங்க, நான் கூட இவ்வளோ அட்டென்ஷன் கொடுத்து பர்ஃபெக்டாக பண்ணுவேனான்னு தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம அவங்கக்கிட்ட சொல்கிறப்ப அவங்க நீங்கள் அவங்கள ரொம்ப பெருமையாக நினைக்கிறீங்கன்னு நினைப்பாங்க. டெக்னிக் கில்லர் காம்ப்ளிமெண்ட். அதாவது ஒரு பர்சன்கிட்ட ஸ்மைலிங் ஃபேஸோட ஸ்டேஜில் நீங்கள் கொடுத்த ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட தான் போகிறாங்க. ஆனால் ஸ்மைல் பண்ணுறப்ப உங்கள் கன்னத்தில் ஒரு குழி விழுதில்ல, அது இன்னும் அழகுக்கு அழகு சேர்க்குதுன்னு சொன்னால் அவங்க ஸ்மைல் பண்ணுறப்பெல்லாம் உங்களை நினைப்பாங்க. மட்டும் இல்லாமல் அவங்க இன்னும் சிரித்த முகத்தோடு பேசணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் இது போல் டைரெக்டாக ஒருத்தவங்களை காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரூல்ஸ் இருக்குது. ரூல் நம்பர் 1, இந்த காம்ப்ளிமெண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக ப்ரைவேட்டாக தான் சொல்லணும். பிகாஸ் குரூப்பில் இருக்கும்போது நீங்கள் அவங்களை இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா குரூப்பில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த பர்சனுக்கு கணத்தில் குழி விழ போகிறதில்ல. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, சிரிச்சா அந்தளவுக்கு அழகாக இருக்க மாட்டோமோ அப்படின்னு அவங்க நினச்சிடக்கூடாது. ரூல் நம்பர் 2, நம்ம கொடுக்குற காம்ப்ளிமெண்ட் ட்ரூவாக தான் இருக்கணும். அதாவது உங்கள் ஃப்ரெண்டுக்கு டான்ஸ் ஆடவே தெரியாதுன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் அவங்க டான்ஸ் ஆட ட்ரை பண்ணியிருப்பாங்க அவங்களோட ஷைனஸ்லாம் விட்டு. அந்த சமயத்தில்
உனக்கு டான்ஸ் ஆடவே தெரியாதுன்னு சொன்னேன், ஆனால் நீ போட்ட ஸ்டெப்ஸ்லாம் ரொம்ப யுனிக்யூவாக இருந்துச்சு, ஸ்டைலாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறப்ப, அவங்க நெக்ஸ்ட் டைம் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப அவங்களோட வெட்கத்தெல்லாம் விட்டுட்டு இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் போட முயற்சி பண்ணுவாங்க. நம்பர் 3, நம்ம ரொம்ப ரேராக தான் ஒருத்தவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும். அடிக்கடிக்கு நம்ம ஒருத்தவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தால் நம்ம பொய் சொல்கிறோன்னு அவங்க நினச்சிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்குள்ளேயே ஹஸ்பண்ட் ஒய்ஃபை அடிக்கடி பாராட்டிகிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒய்ஃப் சந்தோஷப்பட மாட்டாங்க, அதுக்கு பதில் சந்தேகப்படுவாங்க. இவர் என்ன ஏதாவது தப்பு பண்ணிட்டாரோ, நம்மளை வந்து அடிக்கடி பாராட்டிகிட்டே இருக்காரே அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்டை கிராஸ் செக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. டெக்னிக் லிட்டில் ஸ்டோக்ஸ். இந்த டெக்னிக்கை நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்க, நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க கிட்டலாம் யூஸ் பண்ணலாம். வீட்டில் இருக்க கிட்ஸ் கிட்ட சூப்பர், உன் பிளேஸை நீ ரொம்ப க்ளீனாக வச்சுக்கிறியே அப்படின்னு சொல்லி பாராட்டினா அவங்களோட பிளேஸை இன்னும் க்ளீன் அண்ட் நீட்டாக வச்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. லிட்டில் திங்ஸ் மீன் எ லாட். இதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல. ஒரு சின்ன விஷயத்த பாராட்டுறதுக்கு நமக்கு கொஞ்சம் நேரம் தான் எடுக்கும், ஆனால் அந்த காம்ப்ளிமெண்ட்டை ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். டெக்னிக் வாவ். ஒருத்தவங்களை பாராட்டணும்னு நினச்சிட்டா உடனே பாராட்டிடணும், அதெல்லாம் தள்ளி போடக்கூடாது. எக்ஸாம்பிள், ஒருத்தவங்க டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்ச உடனே வாவ் உங்களோட டான்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி இல்லாமல் ஒரு 10 or 15 மினிட்ஸ் கழித்து வாவ் நீங்கள் ரொம்ப சூப்பராக டான்ஸ் ஆடிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட வாவ் ஒன்றும் பெரிய இம்பேக்டை அவங்களுக்கு உண்டு பண்ண போகிறதில்ல. ஸோ ஒய்ஃப் குக் பண்ணியிருக்க சமையல் என்றைக்காவது உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக தெரிஞ்சுதுன்னா டிலே பண்ணாமல் வாவ் சொல்லிவிடுங்க. டெக்னிக் பூமரங். அதாவது இவ்வளோ நேரமாக நம்ம மற்றவங்களை எப்படி காம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எங்கெல்லாம் காம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு ஆத்தர் லைல் சொல்லியிருக்காரு. இப்போது நமக்கு யாருனா காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாருனா அதை எப்படி ரிசீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நார்மலாகவே ஹியூமன் நேச்சர் எப்படின்னா, ஃபேஸுக்கு நேராக நம்மளை யாராவது ரொம்ப திட்டினா கூட அதை வாங்கிக்க ரெடியாக இருப்பாங்க. ஆனால் ஃபேஸுக்கு நேராக யாராவது நம்மளை காம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது, ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. அது நமக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறவங்களுக்கு ரொம்ப வருத்தம் தரக்கூடிய செயலாக இருக்கும். உங்களை யாராவது பாராட்டினாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு திருப்பி பாசிட்டிவிட்டியை கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இல்லை நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு உங்களை யாராவது காம்ப்ளிமெண்ட் பண்ணால் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச்சுங்க, ரீசெண்டாக தான் நான் இந்த ட்ரெஸ்ஸை வாங்கினேன் அப்படின்னு உங்களோட வேர்டிங்ஸை வச்சு அவங்களுக்கு பாசிட்டிவிட்டி கொடுத்தா அவங்களும் ஹாப்பி, அவங்களோட காம்ப்ளிமெண்ட்டால் நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க. நான் சொல்ல போகிற டெக்னிக் லவ் லாங்குவேஜில் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி ஆத்தர் லைல் சொல்லியிருக்காரு. வாங்க பார்க்கலாம். நீங்கள் க்ளோஸ் ஆகணும்னு நினைக்கிற ஒரு பர்சன் கிட்ட ஆத்தர் லைல் இந்த விஷயத்த கேட்க சொல்கிறாரு. அதாவது உங்கள் கல்லறையில் உங்களை பற்றி என்ன எழுதணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க சொல்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், என்னை சுற்றி இருந்தவங்கள நான் எப்பயுமே ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு எழுதணும். இதை சொன்னதுக்கப்புறம் நீங்கள் அதை பற்றி அவர்கிட்ட எந்த ஒரு கான்வர்சேஷனும் வச்சுக்காமல் வேறு ஏதாவது டாப்பிக்கை பேசி வேறு பக்கம் கொண்டு போயிடணும். அப்புறம் ரொம்ப நாள் கழித்து அவர்கிட்ட நீங்கள் பேசுகிறப்போ, நான் உன் கூட இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன், நீ என்னை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிற அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கொடுக்கும்போது அவர் சந்தோஷத்துக்கு அளவே இல்லாமல் இருக்கும். ஏன்னா பிடிச்ச பர்சன் தனக்கு பிடிச்ச ஒரு செயலை காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க, உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகணும்னு நினைப்பாங்க. ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்பை க்ரியேட் பண்ண இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ண சொல்லி ஆத்தர் சாப்டர் 6 இங்கே முடிக்கிறாரு. சாப்டர் 7 நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போது நம்ம நேரில் பேசுகிறதுக்கும் மொபைல் ஃபோனில் பேசுகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். நம்ம மொபைலில் பேசும்போது ரொம்ப ரூடாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அதே பர்சனை நேரில் பார்த்து பேசும்போது ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்வீட் பர்சனாக இருக்கீங்களே நீங்கள் அப்படின்னு தோணும். ஸோ சாப்டர் 7 இதை பற்றி தான் பேச போகிறோம். சாப்டர் 1 சாப்டர் 6 வரைக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துட்டு வாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டாக்கினஸ் சேனல்.